வெல்கம் டு EduSprint Academy. ஸோ நம்ம ஆல்ரெடி RRB ALP சீரீஸ்ல ப்ராஃபிட் ஆர் லாஸோட பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்ட் 2, அதாவது அதோட கண்டினியூஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ டைரக்டா சம்ஸ்குள்ள போகலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா, a book is sold for ₹575. ஓகே, sorry. The amount of profit is equal to the amount of loss if it is sold for ₹385. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, the cost price of this book எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ புக் வந்து அந்த புக்கோட செல்லிங் ப்ரைஸ், அதாவது இதை வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 1 என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 575 கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 385 அப்படின்றது செல்லிங் பிரைஸ் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷ்னலா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் லாஸ், அதாவது எனக்கு ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, காஸ்ட் பிரைஸ். ஸோ அதை நான் என்ன பண்றேன், எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க க்ளூவே வந்து இதுதான். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னா நமக்கு என்ன அதிகமா இருக்கும், செல்லிங் பிரைஸ் வந்து அதிகமா இருக்குமா காஸ்ட் பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுவே லாஸ் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸா இருக்குமா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ காஸ்ட் பிரைஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ செல்லிங் பிரைஸ், அதாவது செல்லிங் பிரைஸ் 1, செல்லிங் பிரைஸ் 2, பட் காஸ்ட் பிரைஸ் வந்து ரெண்டோட காஸ்ட் பிரைஸுமே ஒண்ணுதான். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது செல்லிங் பிரைஸ் 1 என்னது எனக்கு 575 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் 2 எனக்கு என்னது 385 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்து எனக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் இங்க வரும்போது என்ன ஆகும், எனக்கு பிளஸ் எக்ஸா மாறிடும். அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x இருக்கும். இந்த 385 இங்க மைனஸ்ல இருக்கு. ஸோ இந்த சைடு நான் கொண்டு வரேன் அப்படின்னா எனக்கு ஆட் ஆயிரும். கரெக்டா? ஸோ பிளஸ்ஸா மாறிடும். ஸோ 575 பிளஸ் ஒரு 385. ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன ஆகும், 2x வந்து என்னவா இருக்கும். ஸோ இதை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 5 பிளஸ் 5 10. ஸோ 16 916 இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும், 960 divided by 2. ஸோ டிவைட் பண்ணேன் அப்படின்னா 480. ஸோ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த புக் என்னன்னு எனக்கு கிடைச்சிருக்கும், 480 அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கான்செப்ட் அடிக்கடி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா செல்லிங் பிரைஸை வந்து ஆட் பண்ணி, அதாவது செல்லிங் பிரைஸ் 1 பிளஸ் செல்லிங் பிரைஸ் 2 டிவைடட் பை 2 அப்படி போட்டோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இது வந்து எனக்கு கான்செப்ட், இது வந்து எனக்கு ஷார்ட்கட். சரிங்களா? ஸோ டைரக்டா நான் ரெண்டு செல்லிங் பிரைஸையும் ஆட் பண்ணி, அதாவது 575 பிளஸ் 385 டிவைட் பை 2 பண்ணிப்பேன். சரிங்களா? ஸோ டைரக்டா வந்து ஆட் பண்ணி நான் டிவைட் பண்ணிப்பேன். ஸோ ஆட் பண்ணேன் அப்படின்னா 960 டிவைடட் பை 2 பண்ணேன் அப்படின்னா எனக்கு 480 அப்படின்றது கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த புக் என்னவா இருக்கும், எனக்கு 480 இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து எனக்கு சி, ஆப்ஷன் சி-ஆ இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா, the selling price of an item inclusive of a 10% profit is ₹440. What would be the percentage loss if the item was sold for ₹370 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு என்னது, எனக்கு செல்லிங் பிரைஸ் 1 என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் பிரைஸ் 1 வந்து 440 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னது, எனக்கு ப்ராஃபிட் ஆஃப் 10%. ஓகேங்களா? ஸோ அப்போ செல்லிங் பிரைஸ் 2 கொடுத்துருக்காங்க 370. ஸோ இப்போ இங்க லாஸ் வந்து எவ்வளோ ஆயிடுக்கும் அப்படின்றது தான் எனக்கு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதை நான் எப்படி எடுத்துப்பேன், இந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்படி நான் எடுத்துப்பேன் அப்படின்னா, ப்ராஃபிட் வந்து 10% கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம், 110 பார்ட் அப்படின்னு எழுதலாமா. ஸோ அப்போ இந்த 110 பார்ட் தான் வந்து எனக்கு என்னது 440க்கு ஈக்குவலா இருக்கும். அப்படி இருக்கும் போது அப்ப எனக்கு 370 பார்ட் வந்து எந்த பெர்சன்டேஜ்க்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரிங்களா? சோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிப்பேன், 11க்கு இந்த 4 வந்து கேன்சல் பண்ணிப்பேன். ஓகேவா? சோ அப்ப எக்ஸ் என்னவா இருக்கும், 370 டிவைடட் பை 4 இருக்கும். சோ 4ஆல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸோ 4ஆல கேன்சல் பண்ணேன்னா 9 டைம்ஸ் வந்து எனக்கு 36 இருக்குமா. ஸோ 9 டைம்ஸ்ங்கிறது எனக்கு 36 பிளஸ் பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் போட்டேன் அப்படின்னா 92.5 இருக்குமா. ஸோ அப்போ எனக்கு 92.5% வந்து இருக்கும். ஸோ அப்போ எனக்கு லாஸ் எவ்வளவு, அப்போ லாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 100 மைனஸ் 92.5.
அப்ப எனக்கு என்ன ஆன்சரா இருந்திருக்கும் 100ல 92.5 போச்சுன்னா எனக்கு 7.5 தான் வந்து எனக்கு என்னது லாஸ் பெர்சன்டேஜா இருக்கும் சரிங்களா சோ ஒன்னும் இல்ல இந்த இடத்துல 10% ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க அப்போ 110 பார்ட் தான் வந்து எனக்கு 440 ஈக்குவலா இருக்கும் அப்போ இந்த லாஸ் 370க்கு விற்கும்போது எனக்கு எவ்வளவு பெர்சென்ட் லாஸா இருக்கும் அப்படின்னு கேட்றாங்க சோ நான் இதை எக்ஸ்னு எடுத்துக்கிறேன் சோ கேன்சல் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 92.5 அப்படின்னு இருக்கு ஓகேங்களா சோ எனக்கு லாஸ் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா சோ எனக்கு செல்லிங் அதாவது லாஸ் பெர்சன்டேஜ் வேணும் அப்ப நான் என்ன பண்றேன் எவ்வளவு பெர்சென்ட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன் சோ அப்ப 100ல இருந்து நான் 92.5 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 7.5 சோ இதுதான் வந்து எனக்கு என்னது லாஸ் பெர்சன்டேஜா இருக்கும் சரிங்களா சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு ஓகே நெக்ஸ்ட் சம் பார்த்தேன் அப்படின்னா இந்த சம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் சோ அதே மாடல் தான் சோ செல்லிங் பிரைஸ் ஆஃப் an article is 5/6 times of the cost price so what is the loss percentage அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ அப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ் என்னன்னு கிடைச்சிருக்கும் 5 பார்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கும் காஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு 6 பார்ட் அப்படின்னு கிடைச்சிருக்குமா சோ எப்படி எழுதலாம் செல்லிங் பிரைஸ் of an article is equal to divided by 5/6 of cost price so cross multiply பண்ணேன் அப்படின்னா cost price இங்க வந்துரும் அப்ப selling price வந்து எனக்கு 5 selling price வந்து 5 cost price வந்து 6 ஆ இருக்கும் சோ அப்ப இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் வந்து எனக்கு என்னது லாஸ் அதாவது ஒரு பார்ட் வந்து லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அப்ப லாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்க போறேன் சோ லாஸ் பெர்சன்டேஜ் வேணா என்ன பண்ணுவேன் லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 அப்படின்னு எடுத்துப்பேன் சரிங்களா சோ அப்ப லாஸ் வந்து எனக்கு என்னது 1 பார்ட் காஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு 6 பார்ட் இன்டூ 100 சோ இதை நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 100 டிவைடட் பை 6 இருக்குமா சோ 1 டைம்ஸ் பேலன்ஸ் 4 இருக்கும் அப்ப 6 டைம்ஸ் திரும்ப 4 இருக்கும் 6 6 6 போயிட்டே இருக்கும் சோ நான் வந்து 16.67 எழுதிப்பேன் ஏன்னா இது வந்து 5 ஓட ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா சோ அப்ப நான் ஒரு டிஜிட் ஆட் பண்ணிப்பேன் சரியா சோ 16.67% தான் வந்து எனக்கு என்னது லாஸா இருக்கும் சரிங்களா சோ அப்ப ஆன்சர் வந்து எனக்கு ஏ சோ எவ்வளவு லாஸ் அப்படின்னா 16.67%. Okay. Next sum பார்க்கலாம். You went to buy 3 articles worth rupees 500 each. So அப்ப ஒரு ஆர்டிகிளோட பிரைஸ் வந்து எனக்கு 500 rupees. ஆனா எனக்கு நான் 3 ஆர்டிகிள் வாங்குறேன். However, as per the discount sale going on in the shop, you paid for 2 and got 1 free. So ரெண்டு வாங்கினா 1 free அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அங்க டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்றத question சரிங்களா? So அப்ப ஒரு ஆர்டிகிளோட பிரைஸ் வந்து எனக்கு என்னது காஸ்ட் பிரைஸ் 500 அப்ப 3 ஆர்டிகிளோட காஸ்ட் பிரைஸ் என்னது டோட்டல் காஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு என்னவா இருக்கும் 500 into 3 இருக்குமா சோ அப்ப 1500 தான் வந்து எனக்கு என்னது காஸ்ட் பிரைஸ் சரிங்களா பட் நீங்க வந்து செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கு ரெண்டு ஆர்டிகிள் வாங்கினா எனக்கு ஒரு ஆர்டிகிள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ப செல்லிங் பிரைஸ் என்னது டோட்டல் செல்லிங் பிரைஸ் 500 into 2 கரெக்டா சோ அப்ப 1000 rupees மட்டும் தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க உங்களுக்கு பே பண்ணிருப்பீங்க ஓகேவா சோ அப்ப எனக்கு ப்ராஃபிட் தானே சோ அப்ப இங்க எனக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு பட் டிஸ்கவுண்ட் எவ்வளவு ரூபீஸ் எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னா 500 rupees வந்து எனக்கு என்னது டிஸ்கவுண்ட் கரெக்டா சோ 500 rupees வந்து எனக்கு டிஸ்கவுண்டா கிடைச்சிருக்கும் சோ இந்த டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்னா என்ன கண்டுபிடிப்போம் டிஸ்கவுண்ட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 இப்படிதான் போடுவோம் கரெக்டா சோ டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு 500 rupees காஸ்ட் பிரைஸ் வந்து 1500 into 100 ஓகேவா சோ 20 க்கு 20 கேன்சல் பண்ணிப்பேன் சோ 5 னா 3 டைம்ஸ் சோ 100 divided by 3 சோ 100 divided by 3 நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 3 3s are 9 இருக்கும் சோ 33.33% 33 போயிட்டே இருக்கும் சரிங்களா சோ 100 divided by 3 அப்படின்னா 33.33 சோ ஆன்சர் வந்து எனக்கு டி அது ஒரு ஆர்டிகிளோட காஸ்ட் பிரைஸ் வந்து 500 அப்படின்னா நான் 3 ஆர்டிகிள் வாங்குறேன் அப்ப எனக்கு டோட்டல் காஸ்ட் பிரைஸ் வந்து 1500 இருக்கும் சோ அங்க வந்து டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருக்கனால எனக்கு 2 ஆர்டிகிள் வாங்கினா ஒரு ஆர்டிகிள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சோ அதனால என்ன பண்றேன் நான் எவ்வளவு பே பண்ணுவேன் அப்படின்னா 2 ஆர்டிகிள்கான காசு மட்டும் தான் நான் கொடுப்பேன் ஓகேவா சோ அப்ப 1000 rupees மட்டும் தான் நான் வந்து பே பண்ணுவேன் ஏன்னா ஒரு ஆர்டிகிளோட பிரைஸ் வந்து 500 சோ 2 வாங்குறேன் அப்படின்னா 500 into 2 1000 rupees தான் என்னவா இருக்கும் எனக்கு செல்லிங் பிரைஸா இருக்கும் சோ அப்ப டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படின்னா எனக்கு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் தான் என்னது எனக்கு டிஸ்கவுண்டா இருக்குமா சோ அப்ப 1500 1000 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 500 rupees தான் வந்து எனக்கு என்னது டிஸ்கவுண்ட் ஓகேவா சோ டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் தான் நம்ம क्वेश्चनல கேட்டிருக்காங்க சோ டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 போடுவேன் சரிங்களா சோ அப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் வருது அப்படின்னா 33.33% அதுதான் வந்து எனக்கு டிஸ்கவுண்ட்
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா and when an article is sold for rupees 355 there is a loss of 29%. to gain 21% it should be sold for. ஓகேவா? ஸோ என்னது ஒரு செல்லிங் பிரைஸ், அதாவது எனக்கு ஒரு செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க 355 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா லாஸ்க்கு 29% லாஸ் ஆகும். கரெக்டா? அப்போ எனக்கு என்னவா வந்திருக்கும் செல்லிங் பிரைஸ் 100 minus 29 வந்திருக்குமா? அப்ப 71 தான் வந்து எனக்கு 71 பார்ட் தான் வந்து எனக்கு இந்த 355 இருக்கும். கரெக்டா? ஸோ பட் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு செல்லிங் பிரைஸ் 2 தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்படின்னா எனக்கு எவ்வளோ கெயின் கிடைச்சிருக்கணும் அப்படின்னா 21% கெயின் கிடைச்சிருக்கணும். அப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ் என்னவா இருந்திருக்கணும் 121, அதாவது 100 plus 21 121 இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ 121 எவ்வளோ அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஸோ 71 பார்ட் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தபடி 100 minus 29, அதாவது 71 தான் வந்து எனக்கு என்னது 355 இருக்கும். அப்படின்னா 121 என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா போதும், எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 71 டைம்ஸ்ல நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 71 into 5 டைம்ஸ் தான் வந்து எனக்கு என்னது 3355 அப்படின்னு வரும். ஸோ 121 into 5. ஸோ அப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ் 2 என்ன அப்படின்னா 121 into 5. ஸோ மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 605. இதுதான் வந்து எனக்கு என்னது செல்லிங் பிரைஸ் 2 இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல அப்படின்னா 355 rupees வந்து செல்லிங் பிரைஸ் 1 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி விற்கும் போது எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது 29% லாஸ் ஆகுது. அதே வந்து நான் 21% கெயின் பண்ணணும் அப்படின்னா நான் எவ்வளோ ருபீஸ்க்கு வந்து நான் விற்கணும், அதாவது செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கணும் அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம செல்லிங் பிரைஸ் 1 வந்து 355 அப்படின்னு நோட் பண்ணிட்டோம். அப்போ லாஸ் வந்து எனக்கு 29% இருக்கும். அப்போ செல்லிங் பிரைஸ் எத்தனை பார்ட்டா இருக்கும் அப்படின்னா 71 பார்ட்டா தான் இருக்க முடியும். கரெக்டா? ஸோ 100 minus 29 இதுதான் வந்து எனக்கு செல்லிங் பிரைஸா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கெயின் வந்து 21% கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை நம்ம எப்படி செல்லிங் பிரைஸா எடுத்துப்போம் அப்படின்னா 100 plus 21 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அப்போ 121 இருந்துச்சுன்னா அப்படின்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளவா இருக்கும் அவ்வளவுதான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ 71 பார்ட் தான் வந்து எனக்கு என்னது 355 அப்படின்னா 121 பார்ட் எவ்வளவு அப்படின்னா 605 அப்படின்னா இருக்கும். சரிங்களா? அப்ப செல்லிங் பிரைஸ் 2 என்னது 605. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து எனக்கு என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது 30 kg of rice costing rupees 50 per kg is mixed with 20 kg of rice costing 60 per kg. So what is the average cost of the mixture per kg? என்ன பண்ணிருக்காங்க 30 kg of ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ரைஸோட 1 kg காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 50 rupees. ஓகேவா? ஸோ அப்போ அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா குவான்டிட்டி 1 அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ குவான்டிட்டி 1 வந்து எனக்கு 30 kg, 1 kg பிரைஸ் வந்து 50 அப்படின்னா எனக்கு 30 kg பிரைஸ் என்னவா இருந்திருக்கணும் 1500 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுவே குவான்டிட்டி 2. ஸோ குவான்டிட்டி 2 வந்து எவ்வளவு மிக்ஸ் பண்றாங்க எனக்கு 20 kg மிக்ஸ் பண்றாங்க. ஸோ அதோட 1 kg பிரைஸ் என்ன எனக்கு 60 rupees. ஸோ அப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 20 kg டோட்டல் காஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ 6 2s are 12 அப்படின்னா 1200. ஸோ வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டோட்டலா எனக்கு காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ ஆட் பண்ணேன் அப்படின்னா 2700 இருக்குமா? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எனக்கு என்னது டோட்டல் காஸ்ட் பிரைஸ் 2700. ஸோ என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் த மிக்சர் பர் கேஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் காஸ்ட்னா நமக்கு என்ன சொல்லுவோம், ஆவரேஜ் காஸ்ட் வேணும் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் பிரைஸ் divided by total kgs, அதாவது total number of kg. total number of kg வந்து எவ்வளவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? சோ இங்க total number of kg எவ்வளவு, டோட்டலா எத்தனை kgs நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒரு 30 kg மிக்ஸ் பண்ணோம், அப்புறம் ஒரு 20 kg மிக்ஸ் பண்ணோம். கரெக்டா? சோ டோட்டலா எனக்கு 50 kgs வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சோ இதை இப்ப டைரக்டா அப்ளை பண்ண போறோம். சோ டோட்டல் எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்னது 2700 divided by total kg எனக்கு என்னது 50. ஓகேவா? சோ 0 கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 5 கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 5 5 25, பேலன்ஸ் 2 இருக்கும். ஸோ 54 rupees வந்து எனக்கு என்னது ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் த மிக்சர். சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ rupees
54 தான் வந்து எனக்கு என்னது இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன பண்றேன், கொடுத்துருக்க டேட்டாஸ் யூஸ் பண்ணி டோட்டல் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்டா டோட்டல் கேஜிஸ் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு ஆவரேஜ் காஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் வேணும் அப்படின்னா எனக்கு காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேஜிஸ். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணிப்பேன், ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிச்சிப்பேன். ஓகேவா? So next sum பார்த்தோம் அப்படின்னா, by selling a stool for ₹72, a carpenter face a loss of 10%. Okay, so how much percentage would he gain or loss by selling the stool for ₹96? என்ன பண்றாரு, ஒரு கார்பெண்டர் 72 ரூபீஸ்க்கு விற்கிறாரு. ஓகேவா? ஒரு ஸ்டூலை விற்கும் போது அவருக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது அப்படின்னா 10% லாஸ் ஆகுது. ஓகேவா? இதுவே அவர் 96 ரூபீஸ்க்கு வித்தாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு கெயினா இல்ல லாஸா, அப்படி என்ன கெயின் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ், லாஸ் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ், அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நம்மளுக்கு கொடுத்திருக்க டேட்டா என்னது, செல்லிங் பிரைஸ் 1, செல்லிங் பிரைஸ் 1 என்னது 72. ஓகேவா? சோ செல்லிங் பிரைஸ் 2 வந்து என்னது 96. சோ செல்லிங் பிரைஸ் 1 நால எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு 10% வந்திருக்கும். அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு வந்திருக்கும், 100 மைனஸ் 10, 90 வந்திருக்கும். கரெக்டா? ஓகே. சோ இந்த இடத்துல லாஸ் வந்து லாஸா கெயினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எனக்கு செல்லிங் பிரைஸ் 1 கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 90 பார்ட் தான் வந்து எனக்கு என்னது இந்த 72 ரூபீஸ் அப்படின்னா 96 ரூபீஸ் எனக்கு என்னவா இருந்திருக்கும், எக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துப்பேன். சரிங்களா? சோ நான் இந்த எக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். சரிங்களா? ஓகே. சோ இந்த 72 96 பாக்குறேன். சோ 12 டேபிள் எனக்கு கேன்சல் ஆகுமானா ஆகும். சரிங்களா? சோ 12 டேபிள பார்த்தா இது 6, இது 8 டைம்ஸ். சோ 6 டேபிள் இதை நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு கேன்சல் ஆகும். சரியா? ஓகே. 1 டைம்ஸ் வந்து 6, பேலன்ஸ் 3 இருக்கும். சோ 6 5s are 30. சோ 15. சோ எனக்கு என்னவா இருக்கும், 15 into 8, 8 5s are 40, 120 இருந்திருக்குமா? சோ x என்னது 120 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சோ 120 நான் எப்படி எழுதுவேன், 100 தான் வந்து எனக்கு காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா பிளஸ் எனக்கு 20, அப்ப என்ன ஆகுது, எனக்கு 120 கிடைச்சிருக்கு. அப்ப எனக்கு என்னது ப்ராஃபிட்டே வந்து எனக்கு 20% கிடைச்சிருக்கு அப்படின்னு எனக்கு இதுல இருந்து நான் எடுத்துப்பேன். சரிங்களா? சோ 120ங்கிறது எப்படி நான் எழுதுவேன், 100 plus 20 எழுதுவேன். இந்த 100ங்கிறது எனக்கு காஸ்ட் பிரைஸ், இந்த 20ங்கிறது தான் எனக்கு ப்ராஃபிட். ஓகேவா? சோ நான் 96 ரூபீஸ் நான் வித்தேன் அப்படின்னா எனக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த 120யோட மீனிங். ஓகேவா? சோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா டி. சோ ப்ராஃபிட் ஆஃப் 20% வந்து எனக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? சோ இந்த 9 லாஸ் வந்து 10% ஆச்சா? சோ அப்ப நான் செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும், 90 பார்ட்டா இருக்கும். சோ இந்த 90 பார்ட் தான் வந்து 72 அப்படின்னா இந்த 96 பார்ட் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். சோ 120 அப்படின்னு கிடைக்குது. சோ இந்த 120 நான் 100 plus 20 எழுதுறேன். ஏன் அப்படின்னா 100 அப்படிங்கறத நான் காஸ்ட் பிரைஸ், ஏன்னா நான் காஸ்ட் பிரைஸ் 100 அப்படின்னு பேஸா எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ அப்ப 100ங்கிறது எனக்கு காஸ்ட் பிரைஸா இருக்கும், இந்த 20ங்கிறது ப்ராஃபிட்டா இருக்கும். சரியா? சோ அப்ப எனக்கு 96 ரூபீஸ் விற்கும் போது எனக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே. சோ நெக்ஸ்ட் சம் போலாம். Find the discount in percentage if the book whose market price is 90 is sold for ₹76. சோ எனக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க, மார்க்கெட் பிரைஸும் கொடுத்துட்டாங்க, செல்லிங் பிரைஸும் கொடுத்துட்டாங்க. சோ என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப டிஸ்கவுண்ட் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், சோ டிஸ்கவுண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ், சாரி டிஸ்கவுண்ட் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ். சோ மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்டூ 100. சோ இந்த மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ்னா என்னது அப்படின்னா டிஸ்கவுண்ட். ஓகேவா? சோ இதுதான் என்னது எனக்கு டிஸ்கவுண்டா இருக்கும். சோ எனக்கு டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் தான் வேணும். சோ டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படின்னு வேணா என்ன பண்ணுவேன், 90 மைனஸ் 76 டிவைடட் பை 90 இன்டூ 100. ஓகேவா? சோ இந்த 76 ஐயும் நான் 90 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், 14 கிடைச்சிருக்குமா, டிவைடட் பை 90 into 100. ஸோ நான் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், 140 டிவைடட் பை 9 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ நான் 9 டேபிள கேன்சல் பண்ணேன் அப்படின்னா ஒன் டைம் கேன்சல் ஆகும், 9 இருக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து 5 இருக்கும், 50 இருக்கும். ஸோ 50னா 5 டைம்ஸ்க்கு வந்து 45 போகும். ஸோ பேலன்ஸ் 5 இருக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து 4. ஓகேவா? ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அப்போ 15 பாயிண்ட் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 15.56 தான் வந்து எனக்கு என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுக்கு சம்முக்கான ஆன்சர் 15.56. ஸோ 45னா 15.55 போயிட்டே இருக்கும். ஸோ
நான் வந்து இதை மாத்திக்கிறேன் 15.56 அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, அதை கொடுத்துட்டு எனக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ் வெயிட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபால்ஸ் வெயிட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு 1000 kg கொடுக்கணும் அப்படின்னா 1000 கிராம் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதை விட கம்மியாக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா? ஸோ அவங்க வந்து ஃபால்ஸ் வெயிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மாடலில் கொடுப்பாங்க. ஸோ இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எரர் எவ்வளோ டிவைடட் பை எரர் அப்படின்னா எனக்கு எவ்வளவு அவங்க ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஓகேவா? எரர் வேல்யூ டிவைடட் பை எனக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் வெயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரிஜினல் உங்களுக்கு எவ்வளோ வெயிட் கொடுத்துருக்காங்க இன்டூ 100. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து நான் இதை கண்டுபிடிப்பேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம சம்ல வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க? by using false weight a milkman gives 1 minute So இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா by using fault weights a milkman gives only 925 ml of milk to the customer instead of 1 liter. So find his profit percentage. அதாவது எனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கணும், 1 லிட்டர் தான் கொடுத்திருக்கணும், அதாவது 1 லிட்டர்ல கொடுத்திருந்திருக்கணும். பட் அவர் எவ்வளவு கொடுக்குறாரு அப்படின்னா 925 ml தான் கொடுத்திருக்காரு. ஓகேவா? ஸோ 1 லிட்டர் அப்படின்னா என்னது, எனக்கு 1000 ml. கரெக்டா? ஸோ அவர் எனக்கு 1000 ml தான் கொடுத்திருக்கணும், 1000 ml தான் எனக்கு கொடுத்திருக்கணும் ஒரிஜினலா. பட் இவர் என்ன கொடுத்திருக்காரு, நமக்கு 925 தான் வந்து கொடுத்திருக்காரு. கரெக்டா? சோ அப்ப அவருக்கு கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் தான் இல்லையா? சோ அந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? சோ ப்ராஃபிட் வேணா என்னது, அவருக்கு எவ்வளவு கெயின் அப்படின்னு பாப்போமா? சோ அவர் எல்லாம் கொடுத்திருக்கணும், 1000 கொடுத்திருக்கணும். பட் அவர் என்ன பண்ணிருக்காரு, எனக்கு 925 தான் கொடுத்திருப்பாரு. சோ அதுதான் அவருக்கு அவரோட ப்ராஃபிட்டா இருக்கும். கரெக்டா? சோ 1000 டிவைடட் பை 925 டிவைடட் பை ஒரிஜினல் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்திருப்பாரு, 925 ml தான் வந்து அவருக்கு கொடுத்திருப்பாரு. கரெக்டா? சோ இன்டூ 100. சோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். சரிங்களா? சோ 1000 மைனஸ் 925 என்னது, 75 டிவைடட் பை 925 இன்டூ 100. கரெக்டா? சோ நான் 5ல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 1 15 இருக்கும், கீழே வந்து 1 85 இருக்கும். சோ திரும்ப நான் 3ஆல கேன்சல் பண்றேன், 7ஆல 5ஆல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா மேல வந்து 3, கீழே வந்து 37 இருக்கும். சோ அப்ப 300 டிவைடட் பை 37. சோ இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 8.1% அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ 8.1% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ எனக்கு என்னது, அவர் 1000 ml கொடுத்திருக்கணும், பட் அவர் எவ்வளவு எனக்கு கொடுக்குறாரு, 925. சோ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் வந்து என்னது, அவரோட ப்ராஃபிட்டா இருக்கும். சோ அதான் எழுதிருக்கோம், டிவைடட் பை ஒரிஜினல் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்திருப்பாங்க, 925. சோ அதுல இருந்தா நான் என்ன பண்ணுவேன், ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். சோ இன்டூ 100. சோ இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1.1% எனக்கு கிடைக்கும். சோ ஆன்சர் வந்து சி. இதான் வந்து எனக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும், 8.1%. சோ அதே மாதிரி சிமிலரான சம். So a shopkeeper sells his good at its cost price only, but he uses 800 gram weight at the place of 1000 gram for a kg. Okay va? So what is his net profit percentage? அவர் என்ன கொடுத்திருந்திருக்கணும், நமக்கு 1000 gram வந்து கொடுத்திருக்கணும். கரெக்டா? So 1000 gram தான் வந்து ஒரிஜினல், பட் அவருக்கு நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்குறாரு, 800 gram தான் கொடுக்குறாரு. So இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் வந்து என்னது, அவரோட ப்ராஃபிட். கரெக்டா? நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, நெட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ அப்ப இவரோட ப்ராஃபிட் என்னது, 1000 மைனஸ் 800 தான் இவரோட ப்ராஃபிட்டா இருக்கும். சோ 1000 மைனஸ் 800 வந்து எனக்கு 200 டிவைடட் பை நம்மளுக்கு ஒரிஜினலா கொடுத்தது எவ்வளோ, 800 கிராம் தான் கொடுத்திருப்பாரு. சோ பெர்சன்டேஜ்க்காக நான் இன்டூ 100 பண்ணிப்பேன். சோ இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 4 டைம்ஸ்
இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 25 டைம்ஸ். ஸோ அவரோட ப்ராஃபிட் எவ்வளவு? 25% தான் வந்து அவரோட நெட் ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 25%. ஸோ இதுல என்ன பண்ணிருப்பாரு அவரு? 1000 கிராம் தான் கொடுத்துருக்கணும். பட் அவர் எவ்வளவு கொடுக்குறாரு? எனக்கு 800 கிராம்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாரு. 200 கிராம்ஸ் கம்மியா கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ அதுதான் என்னது? அந்த ஷாப்கீப்பருக்கான ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட்டோட பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டோட பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 200, அதாவது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான், ப்ராஃபிட் தான் வந்து 200 டிவைடட் பை நம்மளுக்கு ஒரிஜினலா கொடுத்தது, அதாவது 800 கிராம்ஸ் தான் அவர் கொடுத்திருப்பாரு. ஸோ பெர்சன்டேஜ்க்காக இன்டூ 100. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 25% கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதோட வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா 25% தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.